இங்க ஒரு பச்சோந்தி ஒண்ணு அவனோட பொம்மை கேர்ள் ஃப்ரெண்டோட ரொம்பவும் ஹாப்பியா ஒரு ஃபிஷ் டேங்க் குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி இருக்க ஒரு நாள் இவன் இருந்து அந்த கார்ல இருந்து பறந்து போய் அந்த ஃபிஷ் டேங்கோடயே சேர்ந்து ஒரு ஹைவேஸ்ல கீழே விழுந்துறான். அப்படி விழுந்தவன் எந்திரிச்சு பார்த்தா பயங்கரமா வெயில் அடிக்கிற ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அங்க குடிக்க ஒரு பொட்டு தண்ணி கூட கிடையாது. சோ இதனால அங்க அடிக்கிற வெயில் தாங்க முடியாம இவனோட ஸ்கின் எல்லாம் அப்படியே உறிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிருது. அப்புறம் இவனும் இங்க நமக்கு யாராவது உதவி செய்ய ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவரும் இவனை பார்த்துட்டு, என்ன தம்பி நல்லா பங்குனி வெயில ஜாலியா சன்பாத் எடுத்துட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை கேட்க, அதுக்கு இவன் வந்துட்டு, யோ என்ன பார்த்தா என்ன சன்பாத் எடுக்கிற மாதிரி தெரியுதா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா நல்லா காய வச்ச கருவாடு மாதிரி ஆயிருவையா, அதனால தயவு செஞ்சு இங்க தண்ணி எங்க கிடைக்கும்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓ இதான் உன் நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்துட்டு, இங்க பாருப்பா உன்னோட நிலையிலேயே நீ ஃபாலோ பண்ணிட்டு போன அப்படின்னா இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு கிராமம் வரும், அந்த கிராமத்துல உனக்கு தேவையான தண்ணி கிடைக்கும்பா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு இவனும் அவனோட நிழல ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் நடந்துட்டு இருக்கும்போது, டேய் பூ போட்ட சட்டை நகராதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு தவளை ஒண்ணு பாறாங்கல் மாதிரியே அசையாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. இவனு என்னன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறான். அப்போ மேல பார்த்தா ஒரு கழுகு ஒண்ணு இவனுங்களை எப்படி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பறந்துகிட்டே ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கு. இத பார்த்தவன், யோ இது நீ முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சு ஓட, அப்படி ஓடி போய் அங்க இருந்து ஒரு களிச்செடியில ஒளிஞ்சுக்கலான்னு ஒளிறான். ஆனா தலைவன் முள்ள இருந்ததை பார்க்காம விட்டான். அவ்வளவுதான், அந்த முள்ளெல்லாம் குத்திக்கின்னு ஐயோ எம்மான்னு கத்திக்கிட்டே வந்து இவன் என்ன பண்றானா அப்படியே இவனும் ஒரு கள்ளிச்செடி மாதிரியே நின்னுறான். ஆனா அந்த கழுகுக்கு தான் கண்ணு ஷார்ப்பாச்சே, அது இவனை கரெக்டா கண்டுபிடிச்சிருது. அதனால இவன் லாஸ்டா வேற வழி இல்லாம அந்த தவளை மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டே வந்து மறைஞ்சிக்கிறான். அப்படி இவன் மறையும் போது பயத்துல தெரியாம டிஸ்கோ லைட்டை போட்டு விட்ட மாதிரி உடம்பெல்லாம் கலர் கலரா மின்ன ஆரம்பிச்சிருது. இப்படி இவன் பண்ற கோமாளித்தனம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கழுகு இவனை இப்ப வேகமா துரத்த ஆரம்பிச்சிருது. இவனும் அதுகிட்ட இருந்து எப்படியோ போராடி தப்பிச்சு போய் அங்க இருக்க ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறான்.